அமித்ஷா சொல்லாததை நீங்க சொல்லாதீங்க, விஷமத்தனம் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு பத்திரிகையாளர்களை பார்த்து. கன்னத்தில் அரைந்தது போலதான் தமிழ்ல டைப் பண்ணி வந்த ஒரு பக்க பேட்டி, அமித்ஷாவுடைய பேட்டி. நல்ல எடப்பாடி படிக்கட்டும்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கொடுங்கன்னு இருக்கிறார். திமுகவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரத்துல ரெண்டு பேரும் மாறி அவன் என்னைய கேவலமா பேசுவான், நான் அவனை ரொம்ப கேவலமா பேசுவேன்னு சொல்றதுக்கு பெருமையா சார் ரெண்டு பேருக்கும்? ஸ்டாலின் பயந்துட்டா சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஸ்டாலின் ஏங்க பயப்பட போறாரு? அவரு சாமியை கும்பிட்டுட்டு இருப்பாரு யாருக்கும் தெரியாம. இந்த கூட்டணியை உடைச்சிடாத, நல்லா அப்படியே வச்சிரு. நயினார் சொல்றாருல்ல, என்ன நினைச்சாலும் இந்த கூட்டணி உடையாது, உடைய கூடாது. திமுக சூழ்ச்சி செய்தான், சேட்டை தானே இது, அரசியல் சேட்டை இது. இவர் அப்படி பிஜேபி கிட்ட போயிட்டு அப்படி ஏடிஎம்கே வரணுங்கிறாரு, டாக்டர் இப்படியே எடுத்து ஏடிஎம்கே கிட்ட வந்துடுறாங்க. நீ எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள தான் போக போறாங்க. போலி திராவிடத்தின் அடையாளம் அண்ணாவையும் பெரியாரையும் காட்டுறது திமுகவா இந்து முன்னணியா? இந்து முன்னணி தான். அப்ப எப்படி திமுக என்ன வேலை கூட்டணியை உடைக்கிறதுக்கு? அப்படி ஒரு வீடியோ போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல, அது அவங்களுக்குள்ள அங்க இதெல்லாம் இவர் எடப்பாடி கண்டிக்கிறாரோ கண்டிக்கலையோ, அவர் நம்பி அனுப்பிச்சாரோ இல்ல உள்ளுக்குள்ள துண்டை போட்டுட்டு உட்கார்றாரோ. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உளுந்தூர்பேட்டை பொதுக்கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. இதுவரை பார்த்த பழனிசாமி வேற, இனிமே பார்க்க போற பழனிசாமி வேற அப்படின்னு சொல்லி பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து ஸ்டாலின் பயந்து போயிருக்கார் அப்படின்னு சொன்னாரு. எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் பயப்படுறாருன்னு சொல்லட்டும், அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியை பார்த்து இப்போ வர நாட்கள்ல ஸ்டாலின் சந்தோஷம் தான் பட்டிருப்பார். உடஞ்சிட போகுது, அவங்களை கொஞ்சம் பேசாம ஒன்னாவே இருக்க சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் பேசுவாரு பார்ப்பாருன்ற அளவுக்கு தான் அந்த கூட்டணியுடைய லட்சணம் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி ஒரு துளி கூட மதிக்காம அவரை விமர்சிக்கிறதுங்கிறது வேற, அவர் மேல விமர்சனங்கள் நானே வைக்கிறேன், அதெல்லாம் தனி, வேற காரணங்களுக்கு. இவ்வளவு பெரிய ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர், உங்க தலைமையில தாங்க கூட்டணி, இங்க நீங்க தான் டெல்லிக்கு மோடி அப்படிலாம் சொல்லிட்டு மாப்பிள்ளவர் தான் சட்டை என்னதுங்கிற மாதிரி அவருக்கு அவ்வளவெல்லாம் மரியாதை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம கூட்டணி அரசு அமையும், அதுல பிஜேபி அங்கம் வகிக்கும்னு அவர் அங்கிருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதற்கு காரணமே எடப்பாடி தான் முதல்ல இடம் கொடுத்தது. ஆரம்பத்தில் அவர் சொன்ன போதே ஒரு தெளிவா இவர் மறுத்திருக்கணும். அமித்ஷா அப்படி சொல்லவில்லை, நீங்களாக ஏன் அர்த்தம் கண்டுபிடிக்கிறீர்கள் வியாக்கியானம் பேசினால் அந்த வியாக்கியானத்திற்கு அரசியல் ரீதியாக கன்னத்தில் அரைந்தது போலதான் தமிழ்ல டைப் பண்ணி வந்த ஒரு பக்க பேட்டி, அமித்ஷாவுடைய பேட்டி. நல்ல எடப்பாடி படிக்கட்டும்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கொடுங்கன்னு இருக்கிறார். இதை நக்கலா சொல்லலை சார். எடப்பாடிக்கு குறைஞ்சபட்ச ஒரு எச்சரிக்கை உணர்வு வேணாமா சார்? அன்னைக்கு அவர் பேசியிருந்தாருன்னா அமித்ஷான்னு எழுத்தடிக்காம அவர் என்ன சொன்னாரோ எனக்கு தெரியாது, அவர் இந்தியில் பேசினார். என் கருத்தை நான் சொல்றேன். அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்திருக்கிறது, இது வெற்றி கூட்டணி தான். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டுக்கு கூட்டணி அரசு என்பது சரி வராது. அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அமித்ஷா அப்படி சொல்லியிருப்பாரா சார்? நடுவில் என்ன நடந்திருக்கும்? ஒன்னு எடப்பாடியை கூட்டு கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல பேச்சுவார்த்தையில சண்டை நடந்து உங்க கூட்டணி வேணான்னு போயிருப்பாரு. இன்னைக்கு இவ்வளவு துணிச்சலாக எல்லா பத்திரிகையிலும் பேட்டி வர்ற மாதிரி கொடுத்திருப்பாரா? இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்லுவார்? அமித்ஷா சொல்லாததை நீங்க சொல்லாதீங்க, விஷமத்தனம் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு பத்திரிகையாளர்களை பார்த்து. இன்னைக்கு தமிழ்ல டைப் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு எடப்பாடி என்ன சொல்லுவார்? இன்னைக்கு வரைக்கும் நேரடியா பதில் சொல்லலாம். நயினார் நாகேந்திரன் சொல்றாருல, எடப்பாடி தான் முதலமைச்சர். அவர் சொல்றது ஏத்துக்கலாமா இல்ல அமித்ஷா சொல்றது ஏத்துக்கலாமா? ஏன் அமித்ஷா வாயில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடிங்கிற வார்த்தை வந்திருக்கா சார்? அதிமுக தலைமையில தான் கூட்டணி. சரி, முதலமைச்சரும் அதிமுக தான் வருவார், அதையும் சொல்றாரு அமித்ஷா. ஏன் எடப்பாடி பேரை சொல்லல? அப்ப இந்த விஷயத்துல அமித்ஷா சொல்றதை எடுத்துப்பீங்களா, நயினா சொல்றதா எடுத்துக்கன்னு சொல்லி அவர் பதவியை காலி பண்ணிடாதீங்க, சரிதானே? அங்கே அதிகாரம் அமித்ஷாக்கு தான், அதை நயினாரும் சொல்றாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவங்க இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. எங்க சேர்ந்து முடிவெடுத்தீங்க? நீ நெல்லு கொண்டு வா, நீ அரிசி கொண்டு வா, நான் ஊதி கொண்டு வர, ஊதி திம்போங்கிற மாதிரி ஒரு பெரிய கட்சியினுடைய முதுகுல ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு அவர்கள் ஆட்சி அமைச்சா கூட அது அதிமுகன்னு சொல்ல மாட்டேன், பிஜேபின்னு தான் சொல்லுவேன் அண்ணாமலை ஒரு பக்கம். இவரை கேட்டாங்களோ கேட்கலையோ நாங்கள் கூட்டணி அரசியல் பங்கு பெறுவோம்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இப்ப ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தும் சார். கூட்டணி அரசியல் பங்கு பெறதை பத்தி நமக்கு ஆட்சேபனை இல்லை, அது எடப்பாடியினுடைய உரிமை, தாராள மனசை பொறுத்தது. அவங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்களா? எடப்பாடி அதற்கு ஒப்புக்கொண்டாரா? எப்ப நடந்துச்சு அந்த இதை சொல்லாம பிஜேபி இதை சொன்னா சில்மிஷம் பண்ணுதுன்னு அர்த்தம். எடப்பாடி தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார் என்ற அர்த்தம். அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கவில்லை, நானும் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்னும் எடப்பாடி சொல்லியிருக்கணும்ல சார்? ஏதாவது சொல்லியிருக்காரா? உளுந்தூர்பேட்டை கூட்டத்துல கூட மறைமுகமா தான் சொல்றார், நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம், தனி பெரும்பான்மை பெறுவோம்னு. மறைமுகமா அமித்ஷாக்கு மெசேஜ் சொல்றாரே தவிர, ஸ்டாலினை மட்டும் பேர் சொல்லி குறிப்பிட்டு அவ்வளவு சவால் விடுறீங்கல்ல,
அமித்ஷாக்கு சவாலெல்லாம் விட வேண்டாம். அமித்ஷா சொன்ன கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் அதை பேசி சமாதானப்படுத்திக்குவோம், கூட்டணி ஆட்சி இங்க சரி வராது, அதே பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டியதானே. ஏன் இந்த வார்த்தை வரமாட்டேது? சோ அமித்ஷா அப்படி ஏகாதிபத்தியம் பண்றாருன்னா அதற்கு வளைந்து முதுகை கொடுத்தது எடப்பாடியுடைய தவறு. இன்னும் சொல்ல போனா பார்லிமெண்ட் கமிட்டி கூடி முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம்னா எச் ராஜா சொன்னார். பார்லிமெண்ட் கமிட்டி எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? பாஜகவோட சரி, அவங்க எல்லாம் கூடி பிஜேபியில இருந்து ஒருவர் பிரதமர் ஆவார், அவர் மோடியா என்று எனக்கு தெரியாது. எடப்பாடி அந்த காலகட்டத்தில் ஒன்று சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா சார்? அண்ணாமலை துள்ளிக்கிட்டு வரமாட்டாரா? எச் ராஜா அப்படியே கேட்டு காதுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாரா? அது என்ன அதிமுக உங்களுக்கு அவ்வளவு கில்லுக்கிறியா போச்சா? இந்த அவமானத்துக்கு அடிப்படை காரணமே எடப்பாடி தான். அவர் மட்டும் துணிஞ்சு இல்ல, அடிப்படையா ஒரு கட்சி தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு கடமை உணர்வு சார் அது. எங்கள் கட்சியோட நிலைப்பாடு இதுதான். இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல மாட்டார். அவர் சொல்லாமல் தயங்க அதிமுகவை அவரே படுகொலியில் தள்ளுகிறார் தான் அர்த்தம். இந்த பேச்சுக்களால ஒரு துளி கூட அந்த இரண்டு கட்சிகளுக்கும் தனித்தனியாகவோ அந்த அணிக்கோ ஒரு துளி கூட பலன் கிடையாது. அதனாலதான் ஸ்டாலின் பயந்துட்டார் சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஸ்டாலின் ஏங்க பயப்பட போறாரு? அவரு சாமியை கும்பிட்டுட்டு இருப்பாரு யாருக்கும் தெரியாம. இந்த கூட்டணியை உடைச்சிடாத, நல்லா அப்படியே வச்சிரு. நயினார் சொல்றாருல்ல, என்ன நினைச்சாலும் இந்த கூட்டணி உடையாது, உடைய கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஸ்டாலின். போன போட்டு நல்லா பேசுறாட்கள். ரெண்டு பேருடைய எண்ணமும் ஒரே எண்ண ஓட்டமா இருக்கு. யாரு சார் அதை போய் உடைக்கிறதுக்கு போச்சு? ஏங்க இவங்களே அடிச்சுக்கு வாங்கலாம், நாரிக்கு வாங்கலாம். இதுல இந்த ராமதாஸ் அன்புமணி அடிச்சுக்கிறான். திமுக சதி செய்கிறது. என்ன சதி செய்யறாங்க? அப்பா பிள்ளையும் வேணான்னு எல்லாரும் சொல்ல, உங்களுக்கு எதிரிகள் கூட கெஞ்சி அசிங்கப்படாதீங்க, எங்களுக்கு வேதனையா இருக்குன்னு சொல்ல நீங்க மாறி சண்டை போட்டுக்குவீங்களா? திமுக சூழ்ச்சி செய்தான். சேட்டை தானே இது, அரசியல் சேட்டை இது, சரிதானா? இதே மாதிரிதான் இப்ப இவரும் சொல்றது. பிஜேபி அதிமுக கூட்டணி சிதைக்க எங்க இந்து முன்னணி மாநாட்டில் அண்ணா அதர்மத்தின் அடையாளமா காட்டினது யாரு? திமுகவா? சொல்லுங்க சார். போலி திராவிடத்தின் அடையாளம் அண்ணாவையும் பெரியாரையும் காட்டினது திமுகவா இந்து முன்னணியா? இந்து முன்னணி தான். அப்ப எப்படி திமுக என்ன வேலை கூட்டணியை உடைக்கிறதுக்கு? அப்படி ஒரு வீடியோ போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. அது அவங்களுக்குள்ள அங்க இதெல்லாம் இவர் எடப்பாடி கண்டிக்கிறாரோ கண்டிக்கலையோ, அவர் நம்பி அனுப்பிச்சாரோ இல்ல உள்ளுக்குள்ள துண்டை போட்டுட்டு உட்கார்றாரோ அதெல்லாம் வேற. அண்ணாதிமுக தொண்டை எப்படி பார்ப்பான்? வேதனையில தானே இருப்பான். உணர்வுள்ள அண்ணாதிமுக தொண்டை வேதனை தானே படுவான். சொல்லுங்க சார். அங்க திமுக எங்க வேலை வச்சு? அப்ப அதிமுக தொண்டனை வேதனைப்படுத்தியது ஸ்டாலின் தலைமையிலான திமுகவா, பிஜேபியின் துணை அமைப்பான இந்து முன்னணியா? அப்ப தன்னைத்தானே தலையில மண்ணை போட்டுக்கிறாங்களா அதிமுக? ஆமா, அப்பதான் நான் ஒரு பேட்டியில கூட சொன்னேன், இவங்களுடைய உண்மையான நோக்கம் அமித்ஷா அயராது உழைப்பதற்கு ஒரே நோக்கம் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது. இவங்க இப்படிலாம் அடிச்சுக்கிட்டு தான் ரொம்ப சுலபமா அவங்க போய் ஆட்சியில் திரும்ப வந்துருவாங்க, சரிதானா? எடப்பாடி இப்படி தன்னைத்தானே ஒரு தாழ்த்தி கொண்டு பேச வேண்டிய நேரத்தில் கூட பேசாமல் மௌனம் காப்பதன் மூலமாக இவரும் திமுக ஆட்சி மீண்டும் வருவதை விரும்புகிறாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சார் நீங்க பேசுறீங்க? அதான் இப்படி லாஜிக்கல கேக்குறீங்களா? இப்படி கேட்பேன்னு தெரியும் எனக்கு. இந்த சந்தேகம் வர்றது எனக்கு தீர்த்து வைங்க. அப்போ திமுகவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரத்துல ரெண்டு பேரும் மாறி அவன் என்னைய கேவலமா பேசுவான், நான் அவனை ரொம்ப கேவலமா பேசுவேன்னு சொல்றதுக்கு பெருமையா சார் ரெண்டு பேருக்கும்? சொல்லுங்க சார், அவமானமா இல்லையா? ரெண்டு கட்சி தொண்டர்ல பிஜேபி விட்டுருங்க, அவங்க குஷியா இருப்பாங்க. ஏன்னா நல்ல முதலமைச்சரே நம்ம தான் சூஸ் பண்றோம் மறைமுகமா நான் பெருமையா போடுறாங்க. கோஷ்டி ஒன்று இருக்கு வலதுசாரிங்கிற பேர்வையில. அதிமுக தொண்டை சந்தோஷப்படுவானா வேதனைப்படுவானா? நம்ம கட்சி இந்த கதிக்கு ஆளாயிடுச்சேன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டேன். கூட்டணியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேக்குறாருல. யாரு? எடப்பாடி கேக்குறாரு, ஸ்டாலினை பார்த்து கேக்குறாரு. ஆமா, அவருக்கு என்ன கவலை? நீங்களே தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் எங்க அதான் சொல்லணும், அவரு சந்தோஷப்பட்டு இருப்பாரு. அவர் எங்க கவலைப்பட போறாரு? நல்லா பூத்து குழுங்கட்டும்னு அவர் சந்தோஷம் தான் படுவாரு. எடப்பாடி செய்கிற இந்த அரசியல் தவறு, அவருடைய பாணி தவறு, அதை புரிஞ்சுக்கவே மாட்டாரு. இல்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல திமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. அப்ப பாஜகவோட அதிமுக இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க. அது எந்த வகையில் ஜெல் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்ப நம்ம பேச அமைஞ்ச நேரம் தப்பு. ஒரு வருஷம் முன்னாடி யாரும் அப்படி அமைக்க மாட்டாங்க, அமைச்சிட்டீங்க. இப்படி மிரட்டி கூட்டி அந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைய உட்கார வச்ச மாதிரி எடப்பாடி உட்கார வச்சு 2 நாள் விமர்சிச்சோம். அதுக்கப்புறம் ஜெல் ஆகிட்டு அடுத்து கீரை போட்டு போவாங்கன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்படி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோமா? இது யாராவது தூண்டி விட்டாங்களா? அமித்ஷாவை இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணியை சிதைக்க திமுக முயற்சிக்கிறது. அவர்கள் நினைத்தாலும் முடியாதுன்னு நயினார் சொல்றாருல. ஏன்னா அமித்ஷாவை தூண்டி விட்டால, அமித்ஷாவை இதோட கேவலப்படுத்த முடியுமா? ஆட்சியில் பங்கு பெறணுங்கிறது அமித்ஷாவுடைய உணர்வுபூர்வமான ஆசையா இருக்கலாம். அவங்க பார்வையில அது சரி. திமுக அமித்ஷாவை தூண்டி விட்டது. அவர் அப்படி சொல்லுவோம் தானே கூட்டணியில கழகம் வருது. சொல்லுங்க சார், கழகத்துக்கு அதான் அடிப்படை காரணம். அமித்ஷாவை தூண்டி விட்டது ஸ்டாலினா? நயினார் நாகேந்திரன் ஒத்துக்கட்டும். சும்மா இந்த மக்களை ஏமாத்துற மாதிரி, மக்களை முட்டாளாக்குற மாதிரி இந்த கருத்துக்கெல்லாம் சொல்ற போல நிறுத்தணும். தப்பு எங்க வரணும் போல கண்டிக்கணும்.
நான் சொல்லட்டுமா, இந்த லட்சணத்தை இந்த கூட்டணி போச்சுன்னா ஒரு தொகுதி கூட பிஜேபி ஜெயிக்காது. அண்ணா திமுக காரன் வேலை செய்யாம ஒரு இடத்தில் கூட பிஜேபியால் ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு இடம் ஜெயிச்சா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கலாம். 2 பேர் பேசுறதும் வேற வேறையா இருக்கு. அதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதைத்தானே சார் நம்ம 3/4 மணி நேரமா பேசுறோம். பிரச்சனையே அங்கே அதனால ஸ்டாலின் சந்தோஷப்படுவார்னு சொன்னேன். இந்த கூட்டணி உடையாம பாத்துக்கிறதுக்கு என்னவெல்லாம் பரிகாரம் பண்ணணுமோ அத்தனை பரிகாரத்தையும் ஸ்டாலின் செய்வார். டாக்டர் ராமதாஸ் தொடர்ச்சியா ஊடகங்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அன்புமணியும் இன்னொரு பக்கம் பேசுறாரு. அவர் எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பாஜக கூட்டணி அமைஞ்சது. ஆனா இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு குடும்ப சண்டைன்றதை தாண்டி பொதுவெளியில அதிகமா விவாதிக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? இல்ல 2 பேருக்குமே ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். போதுமான அளவுக்கு போதும் போதும் என்கிற அளவுக்கு 2 பேரும் அவமானப்பட்டுட்டாங்க. இந்த அவமானம் போதும். இப்படி ஒரு ஏன்னா மகனை 2 பேரும் பெற்றதுக்கு வெட்கப்படுறதெல்லாம் சொல்றாரு. அறிவற்றவர்கள் அப்படின்னு சொல்ற 2 பேரும் நல்லா படிச்ச டாக்டர்ஸ். அவர் 5 வருஷம் இந்தியாவுக்கே கேபினட் அமைச்சரா இருந்து ஒரு துறையவே கையாண்ட ஒருத்தர் அன்புமணி. அந்த அன்புமணியை உருவாக்குனவர் டாக்டர் ராமதாஸ். அவங்களுக்கு அறிவு குறைவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஏதோ நான் ஜாதகத்தை நம்பிக்கையுள்ள ஆளு. கெட்ட நேரம் நடந்துருச்சு. இனிமேலும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கல. நேரத்தை சொல்றதை கூட நானே ஒத்துக்க மாட்டேன். நேரத்துக்கு ஒரு பங்கு இருக்கு. சுய அறிவுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த 2 பேருக்கும் நல்லது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் எதை ஆதாரமாக நினைக்கிறீர்களோ அந்த வன்னியர்கள் உங்களுடைய சுய அடையாளத்தை புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். இந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் கவனமாக சீக்கிரமா இணைஞ்சா நல்லது. கூட்டணி விஷயத்துல 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. 2 ஒண்ணும் இல்ல. பேரும் இவர் அப்படி பிஜேபி கிட்ட போயிட்டு அப்படி ஏடிஎம்கே வரணுங்கிறாரு. டாக்டர் இப்படியே எடுத்து ஏடிஎம்கே கிட்ட வந்துடுறேங்கிற. நீ எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள தான் போறாங்க. நீ அங்கிட்டு போய் இந்த பஸ் அப்ப அதுல என்ன சார் குழப்பம் இருக்கு? இது வேற விவகாரங்கள். எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். நம்ம அதை போய் பெருசா விவாதிக்க எனக்கு விருப்பம் இல்லை. செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருப்பது நல்லதுதான் அப்படின்னு. அதுல ஒரு அடிப்படை கருத்தை நானும் வரவேற்பேன். சமூகங்களுக்கு இடையே 2 சமூகங்களுக்கு இடையே ஒரு நல்லிணக்கம் ஏற்படுறது வாய்ப்பா இருக்கும். பொலிட்டிக்கலா நீங்க அங்க இடம் அங்க இருக்குது, நெருக்கடி வறுமை எல்லாம் யோசிக்கலாம். ஒரு அணியில 2 சமூகம் இருக்கிற போது அது ஒரு ஒரு ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் தான். அந்த அர்த்தத்துல அவர் சொன்னாருன்னு ஒரு அளவுல எடுத்துக்கலாம். மற்றபடி ராமதாஸுக்கு அவருக்கும் நட்பு எப்பயுமே இருக்குன்னு எனக்கும் தெரியும். நலம் விசாரிச்சு வந்திருப்பார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பார். சீக்கிரம் ஒன்று சேர்த்துக்கோங்கன்னா சொல்லிட்டு வந்திருப்பாங்க. மற்றபடி திமுக அன்னைக்கு அழைக்க சரி அழைச்சிட்டு வந்து காங்கிரஸ் வெளியே போனாதான் ராமதாஸுக்கு இடம் கொடுக்க முடியும். அந்த எண்ணிக்கை அப்படி ஈக்குவலா வரும். காங்கிரஸ் வெளியே போமா? எங்க சார் அங்க இடம் இருக்கு? சும்மா வாய் போனபடி பேசுறதா? செல்ல பிறந்தை போய்விட்டார் திமுக கூட்டணியிலிருந்து அங்கே அழைச்சிட்டு வர்றதுக்கு இடம் எங்க இருக்கு? பிராக்டிகலா யோசிக்கணும். காங்கிரஸ் இப்ப அதிகமா கேக்குறாங்கல்ல, எல்லாருமே கேட்பாங்க சார். அப்படி ஒரு சூழல் எங்க அவங்களுக்கு கொடுக்க இடம் இருக்கு? சோ ஒன்னு சந்திப்பு நடந்துட்டா எல்லாத்துலயும் ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்கும்னு நம்புறவன் தான் நானு. அணிக்கே கூட்டிட்டு வந்துட்டார், அதுக்கு கூப்பிட போனாருங்கிறதுல அடிப்படை இருக்கு. அடிப்படை இல்லைன்னு நான் சொல்றேன். திமுக கூட்டணியில இருக்கிற முக்கியமான கட்சி காங்கிரஸ், அந்த தலைவர் போய் சந்திக்கிறாருன்னா அதுல அரசியல் கண்டிப்பா. நான் தான் சொல்றேன், செல்வ பெருந்தகைக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் ஏற்கனவே நட்பு இருக்கு. எந்தெந்த தளங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடி இருக்கோம், சிறைக்கு போயிருக்கேன் செல்வம் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதையும் படிக்கணும், அதையும் புறக்கணிக்க முடியாதுல்ல. நான் பிராக்டிக்கலா சொல்றேன், இடத்தை நெருக்கடியை வச்சு நான் சொல்றேன், சீட் எண்ணிக்கையை வச்சு சொல்றேன். பாமகவுக்கு அங்கே இடம் இல்லை. சில கட்சிகள் போகாத வரை அல்லது காங்கிரஸ் மட்டும் வெளியேறாத வரை பாமகவுக்கு திமுக அணியில் சேர்ந்து போட்டியிட இடம் இல்லைன்னு சொல்றேன். கூட்டணி கட்சிகள் அதிகமான இடங்கள் எதிர்பார்க்கறாங்க. அதுவே திமுக ஒரு நெருக்கடியா இந்த தேர்தலில் மிகப்பெரிய சவால். கடந்த 3 தேர்தல்கள் அதை சமாளிச்சு வந்தார். இந்த முறை அது கொஞ்சம் கடுமையா எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. கூடுதல் பலம் ஸ்டாலினுக்கு தேவைப்படுது. அதனால தொடர்ச்சியா வாக்கிங் எல்லாம் போய் பாடியை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றார். நான் நக்கலா சொல்லல, நிஜமாகவே கடந்த 3 தேர்தலோட இந்த முறை அவர் கொஞ்சம் கூடுதலா மெனக்கிட வேண்டியிருக்கும். எல்லாருமே கொஞ்சம் அக்ரெசிவா இருக்காங்க. இந்த ஆட்சிலையும் தவறுகள் நடக்குது இல்ல, அந்த தவறுகளை நாங்களும் தானே சுமக்கிறோம்லாம் உள்ள ரூம்குள்ள போய் பேசுவாங்க. அப்புறம் அங்கே ஏதோ வாங்கினீங்களா, எங்களுக்கு ஒன்றும் வரல அப்படிலாம் உள்ள பல விஷயங்கள் பேசுறதுல இதுவும் தான் வரும். அப்போ நான் 2 போட்டு கொடுத்தேன், அது என்னது அப்படின்னு இவர் கேட்பார். இதையெல்லாம் தாண்டி தான் அங்கே சீட்ல வந்து நிற்கும். சமாளிக்கிறது அவருக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். பார்க்கலாம். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.